நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரின்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு வரல, படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நல்ல ரைமிங்காக வந்து போகலான்னு பார்த்தேன். நாங்கள் குடிக்கிறதுக்கு வரல, படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில். இது பாருங்கள். அடுத்தது இப்போ மார்னிங் வந்து அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. நாங்கள் பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளால் அன்பு கையில் வச்சிட்டாரு. அப்புறம் வந்து பாண்டிச்சேரி ஆர்ச்சி காட்டுறோம் உங்களுக்கு. அப்போ தான் பாண்டிச்சேரி மாதிரியே இருக்கும். அங்கே பாருங்க தெரியுதா தூரத்தில் பாண்டிச்சேரி ஆர்ச்சி. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே படிக்கிறதுக்கு போகிறோம்னா ஜிப்மர் போகிறோம். ஜிப்மரில் அதுக்கப்புறம் ஜிப்மரில் போய் கண்டினியூ பண்ணுவோம். அதை கைஸ் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்னா பைக்கில் போயிட்டுருக்கோம். அவங்க பின்னாடி ஒரு வண்டியில் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஜிப்மருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அவங்க ஜிப்மர் கேட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கோம். வீடியோ எடுத்து வந்து கைஸ் நம்ம பசங்க பிள்ளைங்க கூட கான்ஃபரன்ஸுக்கு வந்தாச்சு பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் நம்மளோட கான்ஃபரன்ஸு. இப்போ வந்து பாருங்க இந்த ஆடிட்டோரியமில் தான் நம்ம கான்ஃபரன்ஸ். அப்துல் கலாம் ஜிப்மர் ஆடிட்டோரியம் இங்கே தான். என்ன கான்ஃபரன்ஸ் ஏது கதைங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். A few moments later. 2 hours later. போட்டுட்டோம். நானும் போறத என்ன குறுகுறுன்னு பாக்குற? கைஸ் இப்போ பாண்டிச்சேரி கான்ஃபரன்ஸ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுனா சென்னைக்கு இப்போ போகிறது இல்லை. சனிக்கிழமை ஒரு நாள் பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் போகிறோம். நம்ம எங்கெங்கே போகிறோங்கிறது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கோம். கைஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து மாலில் வந்து படம் பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து மாலில் படம் பார்த்துட்டு வேட்டையன் படத்துக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. நாளைக்கு தான் இருக்குது. நாளைக்கு வந்து பல இடம் சுற்ற வேண்டியது இருக்குது. உருட்டா இல்லை பாண்டிச்சேரியிலேயே ஒரே ஒரு மால் தான் இருக்குது. ஆமாம், பாண்டிச்சேரியிலேயே ஒரு மால் தான் இருந்தான். அந்த மால் தான் இப்போ சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த மால் பேர் ஓகே மால் பேரு ஜான்சன். இவனுக்கு மால் பேர் தெரியாது. பிவிஆர் மாலா? பிவிஆர்ல ஷோ தானே பார்க்க வந்து ஒரு மால் தான் இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாலை கண்டிப்பா சுற்றி பாருங்க எல்லாரும். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்? அட்டை போயிட்டு இருக்கிறோம் எல்லாரும். இந்த இவ்வளோ பாருங்க. இப்போ எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான் எல்லாரும். இப்போ நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்னா ஆரோவில் அப்படிங்கிற ஒரு குளோப் ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில். அதை சுற்றி பார்த்து தான் போயிட்டுருக்கோம் எல்லாரும். இப்படியே வேணாம் பாருங்க படம் எல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ஆரோவில்ல போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஆரோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்ப போகிறோம் நம்ம. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படிங்கிற ஒரு குளோபுக்கு வந்திருக்கோம். போகும்போது எப்படின்னா இதுமாரி காடு வழியில் தான் போகணும். காட்டு வழியில் தான் போகணும். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன். பார்த்துட்டு எல்லோரும் இங்கே வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கைஸ் எங்கே போனாலும் டிக்கெட் எடுன்னு கேட்குறாங்க. அதனால் எங்கே டிக்கெட் இல்லையோ அந்த இடத்த தேடி போயிட்டுருக்கோம். என்னடா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கிடையாது. பாருங்க என்னன்னே தெரியல. உள்ளே போனால் அங்கே டிக்கெட் வேணும்னு கேட்குறாங்க, 20 ரூபா. அதனால வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகலை. எங்கெங்கெல்லாம் டிக்கெட்டு காசு கேட்கலையோ அங்கே மட்டும் சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்க கைஸ், இப்போ வந்து இந்த பக்கம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் போகிறோம் நாங்கள். யூடியூப்ல நாங்களும் வருவோம் எல்லாருமே. என்ன அன்னைக்கு வந்தீங்களா இந்த விளாக்ல? அப்புறம் என்னடா நீ வரலடா? நீ பாருங்க இடமெல்லாம் பயங்கரமா இருக்கு. வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். பாருங்க அங்க பின்னாடி தெரிஞ்சு பாரு. இப்படிதான் போனோம்.
இங்கே போ அங்கே போகணும் போகிறாங்க இடத்த கட்ட பண்ணுறாங்களே. ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் குளோபுக்கு வந்திருக்கோம். அப்படியா? நம்ம அண்ணா போகிற வழியில் வந்து பல இடம் பல விதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கல்லில் இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டிருக்காங்க. எதை வச்சு போட்டாங்கன்னு தெரியல. இவனுக்கு அந்த ஓட்டையை ஃபில் பண்ணுறானுங்க அங்கே நின்றுக்கிட்டு. எதை வச்சு இந்த ஓட்டையை எதை வச்சு போட்டுருப்பாங்க? நீ தெரியலண்ணா, எதை வச்சு போட்டுருப்பாங்க இந்த ஓட்டையை? நல்லா போயிட்டேன். பாருங்க, பீஸா வைக்கப்போ அந்த ஓட்டை சுத்தி காட்டு. இது வந்து ஹாலிவுட் படத்துல மாதிரி பிளாக் ஹோல். அந்த பக்கம் போனா நான் ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்குள்ள போயிடுவேன். என்னடா இப்ப சொல்லு, சாப்பிடுறதுக்கு என்ன மாட்டியா? மரவள்ளி கிழங்கு வந்து மரத்துல காய்ச்சிருக்கு உங்க ஊர்ல சாப்பிட்டு இருந்தாலும் சண்டை போட்டுருக்காங்க. அதான் வேறுதான் கிழங்கு, வேறு மரம் இல்லையா? பாத்தீங்களா, வேறுதான் மரம் சண்டை போடுறாங்க. இவர் எங்க மாஸ்டர், இவர் எல்லாத்தையும் இவர் தான் டீச் பண்ணுவாரு எங்களுக்கு. மாட்டிக்கிட்டா மரவள்ளி கிழங்கு எவ்வளவு பெருசு இருக்கும்? அது மரமா? கொடியா? செடி தாண்டா. இந்த ஆலை செடி, இது வந்து ஆலச்செடின்னு பேர் இருக்கு. பேரு ஆலை மரம் இல்ல, இன்னையிலேருந்து மாத்தியாச்சு. இந்த பேரு ராமநாதபுரத்துல வந்து இது பேர் ஆலக்கொடியா மாத்திட்டாங்க. இது பேர் தான் வந்து மரம். இதுதான் மரம், இது புங்கு மரம். இது மரம். இப்போ வந்து ஓரளவுக்கு உள்ள வந்துட்டான் பாருங்க. இந்த மாதிரி கேட்டா வச்சு நம்மளை அப்படியே அணை கட்டி அழைச்சிட்டு போறாங்க. ஆரோவெளிக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தனித்தனி மரம் காட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் இல்லை, ஒரே மரத்தோட விழுதுகள் தான் வந்து இந்த மாதிரி மரம் மாரி வந்து இருக்கு. இந்த மரத்தோட மெயின் வேர் வந்து அங்க இருக்கு பாருங்க, அதான் மரம். இது எல்லாமே வேறு பாருங்க. இது ஒரு அரிய வகை காட்சி. எத்தனை மரம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒரே மரத்தோட விழுது எல்லாமே பாருங்க. பாருங்க பாருங்க பாருங்க, எவ்வளோ விழுது எல்லாமே சேர்ந்து ஒரு மரமாக மாறி இருக்கு. நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் இது வந்து நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு அந்த மாதிரி. பாருங்க,